அது அவருடைய பார்வை, அது அவருடைய பார்வை. இங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு பேசுறது இஷ்டத்துக்கு. ஓவைசி இது மாதிரி சொல்லியிருக்காருங்க, மதம் பார்த்துதான். அது அவருடைய பார்வை. பார்வை என்ன இருக்குதுங்க? பார்வை அங்க நடந்தது என்ன, உண்மை என்ன, அதுதானே முக்கியம். பார்வையா முக்கியம்? உங்க பார்வையா அவ்வளோ நீண்ட பார்வையா? காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னு இங்கே இருந்து பார்க்குற அளவுக்கு நீண்ட பார்வையா? அங்க நடந்தது பக்கத்துல இருந்து பார்த்த மக்கள் சொல்றாங்க, ஓவைசி சொல்றாரு. அதை விட்டுட்டு அவருடைய பார்வை அது அப்படின்னு, அப்ப நீங்க சொல்றதுதான் உண்மை. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் முட்டா பசங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன பேரு? விடுங்க, என்ன விட்டுருங்க. போர் வேணாம். அதுல வேற சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானிடம் நம் வீரத்தை காட்டுவதா? வேற எங்க காமிக்கிறது? எப்படி உள்ளூர் மக்கள் கிட்டே காமிக்கிறதா? அடங்க மறு அத்துமீறு ஒவ்வொருத்தனும் 10 கேஸ் வாங்கு. அப்ப உள்ளூர்லயே நம்ம கேஸ் வாங்கிப்போம், வெளில போய் வாங்க. ஏங்க பாகிஸ்தான் இவங்களுக்கு இவ்வளவு பாசம் வருது? எனக்கு புரியல. அவர் தான் சொன்னாரு, புத்த விகாரங்களை இடித்து விட்டு இங்கு இந்து கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த புத்தருடைய அகிம்சை கொள்கை அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பீத்தண்ணியை குடிக்க வச்சப்ப கூட பொங்கி எழுந்தவர் இன்னைக்கு பொசுக்குன்னு அமைங்க போயிட்டு எதுவுமே பேசாம தோழமை சுட்டு கூட கொடுக்காம தன்னை நம்பி வந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்களை சும்மா விட்டுட்டு நிற்கிறார் அவர். அதனால் அவர் இந்த மாதிரி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. அங்க அவருடைய கட்சிக்காரர் தானே சொன்னாரு, அங்க நடக்கிறது மக்கள் விடுதலை போராட்டம்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்வார் அவரு?